நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இங்க வந்து எல்லாருமே ரவிதேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்தி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ரவிதேஜா ஒரு ஆட்டிடியூட் செம்மடா, அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. விக்ரமார்கோடு வந்து நீங்க எத்தனை லாங்குவேஜ்ல எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாதிரி. அதுவும் அந்த அந்த இன்டர்வல் பிளாக், அவர் அந்த போலீஸ் அந்த இது பேசி அவர் பஞ்ச் டைலாக் பேசுறது பயங்கரமா இருக்கும். ஆட்டிடியூட் அந்த கமர்ஷியல் லோக்கலா ஒன்று பிளே பண்ணனா ரவிதேஜா சார் மாதிரி யாராலையுமே கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம். அது அவருடைய கமர்ஷியல் சினிமாவில் எப்படி பாஷா ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியா இருக்குமோ, அந்த மாதிரி ரவிதேஜா சார் வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நிறைய பேர் ஃபேன்ஸ். நம்ம எல்லாரும் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு ஃபேமிலி ஒர்க்குக்கான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் 24 மணி நேரத்தில் பத்தலையே, அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கடை வாங்கிக்கலாமா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு வந்து லைஃப் போயிட்டு இருக்கு. ஆனால் இவர் எந்த கேப்ல நடிக்கிறாரு, எந்த கேப்ல வந்து கம்போஸ் பண்றாரு, எந்த கேப்ல அவரோட படத்தோட ப்ரமோஷனுக்கு போறாரு, எந்த கேப்ல அவர் மியூசிக் கம்போஸ் பண்ண படத்தோட ப்ரமோஷனுக்கு போறாரு, இதுக்கு நடுவுல ஃபேமிலிக்கும் வந்து மறக்காம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. முக்கியமா சோசியல் மீடியால பல சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எங்களுக்காக நீங்க நிறைய பாட்டு கொடுத்துருக்கீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. இன்னொன்னையும் சேர்த்து ரெக்வஸ்டா வச்சிடறேன், ஒரு நாள்ல 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி இந்த எல்லா வேலையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் ஒண்ணு போட்டீங்கன்னா வருங்கால சந்ததிகள் பார்த்து படிச்சு தெரிஞ்சுப்பாங்க. இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து ஃபர்ஸ்ட் கமிட் பண்றோம்னா அந்த ஃபர்ஸ்ட் நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து ஒரு படத்துடைய பேஸை செட் பண்ணும். ஸோ நான் வந்து சிவா நிர்வாணா வந்து உங்க கூட, ஏன்னா ஆல்ரெடி மைத்ரி கூட வந்து தமிழ்ல குட் பேட் அக்லி வந்து பெரிய ஹிட்டு, இங்க வந்து ஒரு ரெக்கார்ட் ஷேர் பண்ணுச்சு. அந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் மைத்திரில இருந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு படம் சிவா நிர்வாணா சார் படம் அப்படின்னு ஒன்று. ஃபர்ஸ்ட் என் மேனேஜர் சொன்னாரு, அவர் செம்மையா பாட்டு எழுதுவாரு, ஸோ கண்டிப்பா நமக்கு பாட்டு ஹிட் ஆயிரும், ஸோ நம்ம டெஃபினட்டா ஒர்க் பண்ணலாம். ஏன்னா தெலுங்குல வந்து லிரிக்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு கண்ட்ரோல் லாங்குவேஜ் தெரியாது, தமிழ்னா நான் நல்லா ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அவரு சூப்பரா எழுதுவார், அவரே பாட்டு எழுதுவார்னோடனே நம்ம கண்டிப்பா வந்து ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது என்ன பட்ஜெட்னாலும் பரவாயில்ல, வில் ஒர்க் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முதல்ல டிசைட் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் நரேஷன் கொடுத்தாரு. நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன், நார்மலா எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம வந்து கதை கேட்க ஆரம்பிச்சேன். ஒரு 10 நிமிஷத்துல என்ன பயங்கரமா கிரிப் பண்ணிட்டாரு. எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அந்த நரேஷன் கேட்டு. ரொம்ப சில படங்கள் தான் நமக்கு வந்து நரேஷன் கேட்டா ரொம்ப சூப்பர், என்ன செம்மையா இருக்கு இந்த நரேஷன் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு வந்து பொல்லாதவன்ல அப்படி ஆச்சு, ராஜா ராணில அப்படி ஆச்சு. சில பேர் நரேஷன் பயங்கரமா கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருமுடி நரேஷன்ல எனக்கு வந்து இந்த ரொம்ப பிடிச்சிருச்சு. சார் இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும் சார், ரொம்ப இன்டென்ஸா இருக்கு, ஒரு பாத் பிரேக்கிங் பிலிமா இருக்கும் சார் அப்படின்னு நான் நம்பினேன். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அப்போ நான் அந்த ட்வீட் போட்டேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, என்ன அப்படி அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து இப்படி போட்டிருக்கீங்க, பில்டப் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னாங்க. நான் சொன்ன படம் வரும்போது பாருங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே என்ன நான் கேட்டு என்ன எக்ஸைட் பண்ணிச்சோ அப்பதான் நான் ரவிதேஜா சாருக்கு மெசேஜ் பண்ணேன், பிரியா பவானிக்கு மெசேஜ் பண்ணேன். அந்த மெசேஜ் கூட இன்னைக்கு நான் எடுத்து காமிச்சேன் ரவிதேஜா சார் கிட்ட. ஜனவரி 26ஆம் தேதி வந்து இந்த வருஷம் அவருக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன், சார் சூப்பரா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து விக்ரமார்கோடு ரொம்ப பிடிக்கும். நிறைய ஹீரோஸ்க்கு வந்து இங்க வந்து எல்லாருமே ரவிதேஜாவோட ஃபேன்ஸ். கார்த்தி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, ரவிதேஜா ஒரு ஆட்டிடியூட் செம்மடா, அந்த மாதிரி சூப்பரா இருக்கும் அப்படி சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. விக்ரமார்கோடு வந்து நீங்க எத்தனை லாங்குவேஜ்ல எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் வந்து அது வேற மாதிரி. அதுவும் அந்த அந்த இன்டர்வல் பிளாக், அவர் அந்த போலீஸ் அந்த இது பேசி அவர் பஞ்ச் டைலாக் பேசுறது பயங்கரமா இருக்கும். ஆட்டிடியூட் அந்த கமர்ஷியல் லோக்கலா ஒன்று பிளே பண்ணனா ரவிதேஜா சார் மாதிரி யாராலையுமே கேரி பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அவருக்குன்னு ஒரு தனித்துவம். அது அவருடைய கமர்ஷியல் சினிமாவில் எப்படி பாஷா ரஜினி சாரோடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு தனியா இருக்குமோ, அந்த மாதிரி ரவிதேஜா சார் வந்து தெலுங்குல வந்து ரொம்ப ஐகானிக். நிறைய பேர் ஃபேன்ஸ். ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த படம் ஹிட் ஆனோடனே எனக்கு முதல்ல மெசேஜ் பண்ணது சந்தீப் ரெட்டி வாங்க, அதான் மெசேஜ் அனுப்பிச்சார். சார் படம் சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு சார், சூப்பர் அப்படின்னாரு. நான் வந்து சந்தீப் ரெட்டி நமக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, சார் தேங்க்யூ சார், மீன்ஸ் அ லாட் கமிங் ஃப்ரம் யூ அப்படின்னு அனுப்பிச்சிருந்தேன். ஸோ அந்த மாதிரி அவருக்கு ஃபேன் பேஸும் ஃபாலோவிங் இருக்கு, பெரிய பெரிய டைரக்டர்ஸ்லாம் அவருடைய ஃபேன்ஸ். ஸோ அவருக்கு வந்து விக்ரமார்கோடுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஹிட்டு. நம்ம ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. ஹவர்ல வந்து 40,000 டிக்கெட் போகுது. அது வந்து அங்க ரீஜனல்ல வந்து ரெக்கார்ட். அது சாதாரண ஹிட் இல்லை, அதுவும் வந்து பெரிய ஹாலிடே சீசன் கிடையாது இது.
பெரிய ஒரு நம்பர்ஸை வந்து படம் பண்ணுது. எல்லாரும் ட்ரேடே வந்து ஒரு மச் நீடட் பிக் பிரேக் ஃபார் தெலுங்கு சினிமா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ பெரிய ஹிட் வந்து சிவா நிர்வாணா வந்து கொடுத்துருக்காரு. சார் இனிமேல் சிவா நிர்வாணா ஃபிலிம்ஸ்னு தனியா ஃபேன்ஸ் இருப்பாங்க சார். உங்க நரேஷனுக்கே நான் ஃபேனு. நீங்க வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. சிவா நிர்வாணான்றது ஒரு தனி ஐடென்டிட்டி. அப்படி ஒரு ஃபிலிம் பண்ணிட்டீங்க. ஸோ அப்புறம் பிரியா வந்து அவ்வளோ அழகா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அந்த அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அவ்வளோ நேச்சுரலா இருக்கும்னா ரவிதேஜா சாரும் பிரியாவும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நக்ஷத்ரா வந்து நான் அந்த படம் பார்த்து இந்த ஆடியோ லான்ச்ல சொன்னேன், கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க நேஷனல் அவார்டு வாங்குவாங்க. ஏன்னா எனக்கு அந்த நடிக்கிறாங்க அப்படின்ற ஃபீல் வரவே இல்லை நட்சத்திரா கிட்ட. கண்டிப்பா அவங்க வந்து நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன் இந்த படத்துல வந்து பல அவார்டு வந்து நட்சத்திரா வாங்க போறாங்க. அவங்க வந்து எப்படி சொல்றது, அந்த லைஃப் ஆஃப் த ஃபிலிம் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து நட்சத்திரா இந்த ஃபேமிலி பிரியா அண்ட் ரவிதேஜா சாரோடைய பர்ஃபார்மன்ஸ். ஸோ மைத்ரி ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க வந்து படங்கள் வந்து சூப்பரா ஹிட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் எனக்கும் வந்து தொடர்ந்து உங்க கூட ஒரு 2 பிளாக் பஸ்டர், தமிழ்ல ஒரு பிளாக் பஸ்டரும் தெலுங்குல ஒரு பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை ரொம்ப அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம். அங்க ஆந்திரால வந்து செலிப்ரேஷனா இருக்கு. அதாவது அப்படி கொண்டாடுறாங்க. பாட்டு ரிப்பீட்ல கேட்டுட்டு இருக்காங்க தியேட்டர்ல. இந்தியா ட்ரெண்டிங்ல சாங் வந்து விட்டதுல இருந்து இன்னி வரைக்கும் இந்தியா ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு. அவ்வளோ பெரிய நம்பர்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட், இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ கண்டிப்பா உங்க ஃபேமிலிஸோட தியேட்டர்ல போய் பாருங்க. நீங்க ரிப்பீட் வாட்ச்க்கான படம் இது. அதுவும் அவருக்கு வந்து விக்ரமார்க்கு அப்புறம் இப்படி ஒரு ஒரு மேசிவான ஒரு ஹிட். இந்த வாட்டி ரெக்கார்ட் நம்பர்ஸ், அவருடைய எல்லா ரெக்கார்ட்ஸ் அவரே பிரேக் பண்ணிட்டார் ரவிதேஜா சார். இது வந்து ஒரு பெரிய நம்பர்ஸ் பண்ணது. யூ டிசர்வ் தட் சக்சஸ் சார் ஃபார் த கன்சிஸ்டன்சி. அவர் என்னைக்குமே சக்சஸை நோக்கிலாம் ஒர்க் பண்ண மாட்டாரு. அவர் வந்து அவர் ஒர்க் பண்ணுவாரு. ஸோ நல்லா அவர்கிட்ட சொன்னேன், உங்க ஒர்க்கை பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ அதுவா வந்தா ஓகே. ஸோ அலட்டிக்கவும் மாட்டாரு. ஸோ பெரிய ஹிட். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஹோல் டீம் அண்ட் கேமராமேன் விஷ்ணு, ரொம்ப நல்ல ஒர்க். அப்புறம் தமிழ்ல வந்து விஜய் பாலாஜி வேணுகோபால், விக்னேஷ், யுகபாரதி அண்ணன் எல்லாருமே வந்து தமிழ் ஒர்க்கு, மியூசிஷியன்ஸ்க்கு தேங்க்ஸ், ப்ரோக்ராமர்ஸ்க்கு. ஸோ இந்த படத்தை நீங்க தமிழ்லையும் கொண்டு போய் சேர்க்கணும். நான் வந்து ஆக்சுவலி நான் தமிழ்நாடு கேரளா ரிலீஸ் பண்ணலாமான்னு நான் இப்போ கேட்டேன் மைத்ரிக்கு வந்து, சார் நான் பண்ணிடுவேன் தமிழ்நாடு கேரளா நான் பண்ணிடுவேன். அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா தான் இருந்தேன் இந்த படத்தை பத்தி. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து அவ்வளோ பெரிய பெஞ்ச் மார்க் இருக்கு. இன்னும் பல விருதுகள் வாங்க போகுது இந்த படம். ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல். இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. இந்த படம் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். தமிழ்நாட்டில் இந்த படத்தை வந்து எல்லாரும் பாருங்க, ஒரு பெரிய ஹிட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜிவி.